வணக்கம் நேயர்களே. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் ஷெல்வி சார் ஒரு சிறந்த வழிகாட்டிட்டு வராரு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஷெல்வி சார் இருக்காங்க. நீங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியா பாத்தீங்கன்னா, குருபலன் இருந்தாதான் திருமணம் செய்யணுமா இல்ல திருமணம் செய்யணும்? இல்லை, குருபலம் என்பது வந்து அந்த காலத்துலேருந்து குரு இருக்கிறாரு, குரு வந்துட்டார், 2ல் வந்துட்டார், 5ல் வந்துட்டார், 7ல் வந்துட்டார், 9ல் வந்துட்டார், 11ல் வந்துட்டார்னா சுபவிரய பிராப்தம் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதாவது கோச்சாரத்தில் சந்திரன் நிற்கிற ராசிக்கு அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு 2ல் குரு வரப்போகிறாரு, சிம்மத்துக்கு வந்து ஜென்மத்தில் வரப்போகிறார். இந்த மாதிரி வந்தால் குரு பலம் வந்துருச்சுன்றது ஜோதிடம். ஆனால் குருபலம் வந்து ஒரு விதமான ஒரு காரணமே தவிர ஜாதகத்தில் அவருக்கு ஜனன காலத்திலிருந்து அவர்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு எந்த திசை நடக்கின்ற சமயத்திலும் திருமணத்திற்கு உண்டான புத்திகளோ திருமணத்திற்கு உண்டான திசைகளோ ஆரம்பித்தாவே திருமண அமைப்பு நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, நான் திருப்பி சொல்கிறது அதுதான், ஜோதிடத்தில் பொருத்தங்கள் மட்டும் பெருசாக பார்த்து பண்ணுற மாதிரி திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஒரு விஷயம், அது ஒரு பார்ட்டு தான். ஆனால் திருமணத்தில் தோஷங்கள் இருக்குதுன்னு ஜோதிடர் சொன்னாவே அந்த திருமண அமைப்பு உண்டான தோஷ ஜாதகக்காரர்கள் எப்பேற்பட்ட பொருத்தங்கள் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு திருமணத்திலிருந்து 7 வருடங்களுக்கு வந்து அந்த கலத்திரம் என்பது 7ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்பு. அந்த 7 வருடம் என்பது மிக மிக கவனமாக அவர்கள் கையாள்வது தான் அவர்கள்கிட்ட இருக்கிறது. இதில் செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், ராகு தோஷமாக இருக்கட்டும், 7ஆம் பாவாதிபதி கெட்டு போய் இருக்கட்டும், பகை கிரகங்கள் இருக்கட்டும், லக்னத்தில் சூரியன் சனி போன்ற புதன் அமைப்புகள் இருந்து அது 7ஆம் பார்வையாக பார்ப்பதோடும் குரு பார்த்தாலும் சரி, தோஷத்தின் வீரியம் குரு சப்போஸ் பகை வீட்டிலேருந்து பார்த்தாலும் அந்த திருமணத்தில் பெரும் அளவுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் காணப்படும். எனவே திருமணம் பொருத்தம் மட்டும் பார்ப்பதோ, குரு வந்து விட்டது திருமணம் நடந்து விட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்பதோ இல்லாமல், ஜாதகத்தில் திருமண தோஷம் கலத்திர தோஷம் காணப்படுகிறது என்று சொன்னாலே அவர்கள் எப்படி தான் திருமணம் செய்தாலும் அந்த திருமணத்திலிருந்து 7 வருடங்கள் மிக மிக கவனமாக விட்டு கொடுத்து போவதுடன் சிறிய விஷயத்திற்கெல்லாம் ரோஷப்பட்டால் அந்த திருமணத்தில் பாதிப்புகள் ஏற்படும். எனவே அதில் மட்டும் மிக கவனமாக உங்களுடைய குடும்ப ஜோதிடரும் எல்லோரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்வது தான் உங்களுக்கு நன்மை. கண்டிப்பா சார். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேர் வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க யாருக்கு கேட்கணுமோ உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. ஓகே மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். என் பேர் கலையரசன், மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன். சரி. எனக்கு வயசு இப்போ 52+. சரி. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரி. கடக லக்னம். சரி. ராகு தசை ஓடுது இல்லையா உங்களுக்கு? கரெக்ட் சார், கரெக்ட். சொல்லுங்க. எனக்கு வந்து 3 முக்கியமான பிரச்சனைகள். வாழ்க்கையில் எப்போதுமே எனக்கு பிரச்சனைகள் தான், சோகம்தான். சரி. என்னுடைய 31வது வயசுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல கை ஊனமாயிடுச்சு, வலது கை. அது இன்னைய வரைக்கும் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு வலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி. அது ஒண்ணு. அதுக்கு பரிகாரம் சொல்லணும் சார். அது சூரிய திசையில் ஆரம்பிச்சது? அது சந்திர திசையில சார். சந்திர திசையில. சரி, சொல்லுங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என் மனைவி இறந்துட்டாங்க 44வது வயசுல. குடும்பத்துல ஒற்றுமைகள் இல்லை. அதுல இருந்து என் மகன், மூத்த மகன் என் கூட சரியா பேச மாட்டேங்கிறாரு, பழக மாட்டேங்கிறாரு, கல்யாணத்துக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. உங்க லக்னம் என்னங்க? எனக்கு கடக லக்னம் சார். சரி. என் பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூல நட்சத்திரம். உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு குருவானவர் கெட்டு போயிருக்கிறாரும், குருவும் சனியும் வந்து பாதமான ஸ்தானத்தில் இருக்காரா? ஆமா சார், ஆமா சார், அப்படிதான் சொல்றாங்க. சரி. ஆனா பரிகாரம் யாருக்கும் சரியா சொல்ல தெரியல. அதனாலதான் சார் உங்களோட நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி. அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த தசாபுத்திகள் சரியாக இருக்கிறச்சே சரியா இருக்காது. ஸோ பட் இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. என்னன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மகான் வழிபாடு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து மகான்களுடைய அனுகிரகம் வேணும். இது மாதிரி அமைப்பில் குரு தோஷம்லாம் இருந்ததுன்னா ஏதேனும் ஒரு மகான்கள் வந்து நம்மளிட வாழ்ந்து மறைந்த மகான்களுடைய அனுகிரகம் வந்து அனுமானம் வந்து நமக்கு பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அவங்கள டோட்டலாக சரண்டர் ஆகிடுங்க. அவங்களோட பிருந்தாவனம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட அமைப்பு தோஷங்கள் எது இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்தில் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ச்சியாக குடும்பத்தில் நிம்மதி இல்லை எல்லாமே வந்தால் கும்பகோணத்தில் உள்ள சர்வேஸ்வரர்கிட்ட அடிக்கடிக்கு போயிட்டு வர அதனுடைய பலமும் அந்த படத்தை வைத்து கொண்டு தினமும் பசுனை தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வர்றதுக்கு அந்த சர்வேஸ்வரர் பெரிய அனுகூலம் கொடுப்பார். அதோடு பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை யாருக்காவது மனம் வந்து கண்டிப்பாக நம்ம தியானம் கொடுக்குறதா நினைக்கக்கூடாது. நம்ம கஷ்டத்துக்கு தீர்க்க வந்த ஒரு மகானாக நினைத்து யாருக்காவது ஒரு ஏழைக்கு உணவு தானம் அளிப்பது
பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷ அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக சர்வேஸ்வரர் படத்தையும் திருபுவனம் சர்வேஸ்வரர் திருபுவனத்தில் இருக்கிற சர்வேஸ்வரர்கிட்ட போயிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுத்து அர்ச்சனை தீபம் ஏற்றி கொண்டு வருவது உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நிவர்த்தி ஏற்படுத்துங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. பேசுறேன் மேடம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சார், என்னோட பொண்ணோட லக்னம் எனக்கு இப்ப கரெக்டா தெரியல சார். சரிங்கம்மா, பரவாயில்ல. ஆனா 10/1/2000 டேட் ஆஃப் பர்த். அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி சார். சரி, 10/1/2001 ஆமா. ஏதாவது படிச்சுட்டே இருக்கு. 10th எழுதி முடிச்சிருக்காங்க. இப்ப வந்து +1 சேர்ந்துருக்காங்க. ஆனா அவங்க எடுத்த குரூப் அவளுக்கு கிடைக்கல. அவ இன்ஜினியரிங் படிப்பாளா, மெடிக்கல் படிப்பாளா, பின்னாடி எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியல. சரி, அதான் கேட்கலாம் உங்கள்ட்ட அப்படின்ட்டு. என்ன ராசி நான் சொன்னீங்கம்மா? மகரமா? கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். கும்பராசி, ஓகே. கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். ஆமா. சனி வந்து இருந்துட்டே இருக்கு. யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. சரி மா, ஒரு விஷயமா, அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலை வந்துமா பாப்பாவுக்கு 40வது பாடலை பயபக்தியோடு சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. 40வது பாடலும் 75வது பாடலை தூக்கத்தில் எழுப்பினா கூட சொல்கிற மாதிரி கொண்டு வந்துருங்க. அந்த வானுதல் கண்ணியன்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலையும் 75வது பாடலையும் வலிமை மிக்க விதியை வெல்லக்கூடிய பாடல் அது. இந்த பாடலையும் சொல்லிட்டு வந்தால் அவங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு நோயுடைய தாக்கத்துக்கு சரியான மருந்து கிடைப்பதன் மூலியமாக நல்ல மருத்துவர் கிடைப்பதும் பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அதோட இப்போதைக்கு வந்து அவங்க ஜாதகப்படி அவங்களுடைய தசாபுத்திகள் படி கோச்சாரத்து ரீதியாக சனி 10ஆம் இடத்துல இருக்கிறனால, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து கேது வந்து அவங்க ராசிக்கே வரனால எப்பயுமே சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு துளசியாவது இல்லை பசுனையாவது கொடுத்து தீபமேற்றி வழிபாடு செய்வது வந்து அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு அவங்க எடுப்பு காலேஜ் அமைப்பில் எந்தவித கஷ்டம் இல்லாமல் அவங்க எது நினைக்கிறாங்களோ அது கிடைக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பொண்ணுக்காக பேசணுங்க. என் பொண்ணு பேர் கண்ணம்மா. நாங்கள் மதுரையில இருந்து பேசுறோங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. கேளுங்கம்மா. சொல்லுங்க. வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். என் பொண்ணுக்கு 2012 கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி 3வது நாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி. வரதட்சணை கொடுமைங்க. சரி. அந்த விசாரிக்கையில் அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆண்மை இல்லாததுனாலையும் முதல்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணும் போயிடுச்சுன்றதுனாலையும் திரும்பி நாங்கள் சேர்த்து வைக்கலைங்க. டைவர்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ மறுபடியும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் எழுதி இப்போ பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. இப்போ அவளுக்கு எப்போங்க கல்யாணம் முடியும்? அவங்க 1986 பண்ணாங்க. சரி. மாதம் 5ஆம் தேதிங்க, 25ஆம் தேதிங்க. ராசி லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், மேஷ லக்னங்க சார். மேஷ லக்னமாம்மா அவங்க? ஆமாங்க சார். தனுசு ராசி, 29 வயசு ஆகுது இல்லைங்களா இப்போ? ஆமாங்க சார். சரி, அவங்களுடைய அமைப்புக்குமா இப்போ இந்த நடக்கிற இந்த அமைப்புடைய பிரச்சனை வந்து நிவர்த்தி ஏற்படுறதுக்கு ரெகுலராக வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு கேசட் இருக்கும். அதை டெய்லி கேட்பதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலமும் நல்ல அமைப்பும், இந்த திருமணத்தில் எப்பேற்பட்ட தோஷமும் அவங்க ஜாதகத்துக்கு அவங்களுடைய அமைப்புக்கு இருந்தால் அது நிவர்த்தி ஏற்படும். அது இல்லாமல் ஸ்ரீரங்கம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கொடிமரத்துக்கு கீழே உட்காந்து பயபக்தியோடு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். எல்லா வருஷமும் திருமணம் முடிந்த பிறகு குடும்பத்துடன் வந்து வணங்கி விட்டு செல்வதாக வேண்டிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு பயபக்தியோடு கொடுங்க. தானமாக நினைக்காமல் உங்களுடைய தோஷத்தை நீக்க வந்தால் மகான்களாக நினைத்து பயபக்தியோடு கொடுங்க. கொடுத்துட்டு பெருமாளுடைய படத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வெள்ளை மலர் போட்டு டெய்லி வந்து தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். உங்கள் பாப்பாவுக்கு விரைவிலே வந்து இப்போ பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறது. அதனால் இதை பண்ணாவே விரைவில் நல்ல அமைப்பு கிடைக்குமா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சார் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கம்மா. உங்களுடைய மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? கவியாமணிங்க. சரி. ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேன், கோச்சிட்டி வளையத்திலிருந்து. சரிங்கம்மா, நீங்க யாருக்கு கேட்கணுமா உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட சந்தேகங்களை தொடர்ந்து கேளுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு கேக்குறேங்க. சொல்லுங்கம்மா. ராசி வந்து மகர ராசிங்க. சரி. நட்சத்திரம் வந்து உத்திராடங்க. சரி. லக்னம் வந்து சிம்மங்க. அவருக்கு வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு எழுதி போட்டுருக்குறேங்க. 1965 பிறந்தாருங்க. அதுதான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். அவருக்கு வேலையே அமையறது இல்லைங்க. அதை தண்ணி. சரி, இப்போ அவருடைய இது என்னம்மா லக்னம் என்ன சொன்னீங்க? சிம்ம லக்னங்க. சரி, சிம்ம லக்னம். அவர் எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்?
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறேங்க சார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கீங்க. சிரமம் பார்க்காம உங்கள் ஐயாவுக்கிட்ட சொல்லி ரெகுலராக வந்து வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவனும் பார்வதி தேவியும் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அத்தோடு வந்து மெயினாக வந்து திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கிற பஞ்சவடி ஆஞ்சநேயர்னு ஒரு பெரிய சன்னிதானம் இருக்கும், பெரிய புகழ்பெற்ற சன்னிதானம். அந்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அந்த கோயில் மடப்பள்ளிக்கு பச்சரிசியை வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ அது அன்னதானத்துக்கு விநியோகம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பயபக்தியோடு அங்கே வேண்டிட்டு வர சொல்லுங்கள். அவருக்கு இருக்கிற இந்த உத்தியோக குறைபாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதோடு பார்த்திங்கன்னா சுக்கர காயத்ரின்னு இருக்கும் மந்திர புக்கில். அந்த சுக்கர காயத்ரின்றது 2 லைன் மந்திர புக்கு தான். அந்த 2 லைன் மந்திரத்தை டெய்லி சாண்டிங் பண்ணுறதன் மூலியமாக விரைவில் வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? முரளிகிருஷ்ணன் திருவள்ளூர்லேருந்து பேசுவாங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து சார் கிட்ட கேளுங்க. 20/7/1985. சரிங்கம்மா. நட்சத்திரம் சிம்ம ராசி, ஆ கும்ப லக்னம் சார். எங்க பையனுக்கு திருமணம் இன்னும் முடியவே இல்லைங்க சார். திரும்பி ஒரு தடவை சொல்லுங்கம்மா. திரும்பி ஒரு தடவை சொல்லுங்க. மக நட்சத்திரம் அவரு. மக நட்சத்திரம் சிம்ம ராசி, கும்ப லக்னம் சார். கும்ப லக்னம். சரிங்கம்மா. என்ன மாசமா பிறந்தார் அவரு? ஆடி மாசங்க சார். ஆடி மாசத்துல பிறந்தாரு. சரிங்கம்மா. அம்மா நீங்கள் ஒன்று பண்ண சொல்லுங்கள். அவருடைய அமைப்பில் வந்து அவர் கண்டிப்பாக சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சூரியனாருக்கு கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கணபதிக்கு பசுனை தீபம் ஏற்றிட்டு அப்புறமா சூரியனாருக்கு பசுனை தீபம் ஏற்றிட்டு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டு திருப்பி அதே கோயிலில் இருக்கிற கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள். திருமணம் முடிஞ்ச பிறகு சூரியனுக்கு வந்து சந்தோஷமாக போய் அபிஷேகம் பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு மந்திரம் இருக்கும், அதை மட்டும் ரெகுலராக சாண்ட் பண்ண சொல்லுங்கள். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் வாங்கி கொஞ்சம் சாத்த சொல்லுங்கள். விரைவில் அந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். மேடம், என் பேர் ரவிக்குமார். சரிங்க ரவிக்குமார், உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சார், என்னுடைய குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னோட தொழில் ஸ்தானங்கள் எப்படி இருக்குங்க? எதுவுமே ராசி லக்னம் நட்சத்திரம்லாம் சொல்லிட்டு கேளுங்க. மேஷ ராசி, பரணி நட்சத்திரங்க, மிதுன லக்னம். சரிங்க. இந்த குரு பயிற்சிக்கு வேந்த டிவி நேயர்களுக்காகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி வந்து காலையில் 7 மணிக்கு வந்து நம்ம வந்து மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்கு உண்டான ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோங்க. அதையும் கேட்டுக்குங்க. அடுத்தது உங்களுடைய குரு பயிற்சி வந்து இது வந்து உங்களுக்கு மேஷத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல வருவது வந்து ஒரு பெரிய விசேஷம். உங்கள் வயசு என்னங்க? வயசு இப்போ 35ங்க. நீங்கள் வந்து பரணி நட்சத்திரங்களா நீங்கள்? ஆமாங்க. சரி, உங்களுடைய இப்போ கோச்சார ரீதியாக நடக்கிற தசாபத்தி நன்றாக இருந்தாலும் ஒரு அஷ்டமத்து சனி இருப்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு செவ்வாய்க்கிழமை ரெகுலராக விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு இந்த விநாயகருடைய வழிபாடு வந்து மிக அவசியமாக தேவைப்படுதுங்க. உங்களுக்கு இப்போ நடக்கிற தசாபுத்திக்கு இதை மட்டும் செய்யுங்க. நிறைய விஷயம் நல்லாயிருக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு. நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ சார், நான் கணேஷ் பேசுறேன். சரி, கேளுங்க உங்களோட சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. அதான் சார், எங்க அம்மாவை கேட்கணும். எங்க அம்மா பேர் உமா மகேஷ். சரிங்க. அவங்க பிறந்த ராசி வந்து மீன ராசி, உத்திரத்த நட்சத்திரம். சரி. அவங்க லக்னம் தெரியாது, ஆனா அவங்க 2010 இருந்து அவங்களுக்கு வந்து தொண்டையில கேன்சர் இருந்துச்சு. வயசுங்க? அவங்க 1954 பிறந்தாங்க சார், கார்த்திகை மாசம். சரி, 54 இப்போ 61 வயசு இல்லைங்களா உங்களுக்கு? ஆமா சார். மீன ராசி, உத்திரத்த நட்சத்திரம். சரி. லக்னம் தெரியாது, அவங்க பிறந்த டேட் தெரியாததுனால அவங்க கேன்சர் இந்த 2010 இருந்து இருந்துச்சு. இப்ப தொண்டை சுருக்கம்லாம் இருக்கு, உணவு குழாய் சுருக்கம்லாம் இன்ன வரைக்கும் அவங்க சாப்பிட முடியுது அவங்களால சரியாவே. சரி. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற வச்சுக்கோங்க, சாப்பிடவே முடியுது அவங்களால. லிக்விட் சாப்பிடுவாங்க, லிக்விட் ஃபுட் மட்டும் தான். 5 வருஷமா அப்படிதான் கஷ்டப்படுறாங்க. ஓ, தொண்டையில மட்டும் இருக்கு அவங்களுக்கு. சரிங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்கள் மதருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து கும்பகோணம் பட்டீஸ்வரம்பட்டி துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு உங்கள் மதர் பேருக்கு 9 வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு துர்கைக்கு ராகுகால பூஜைக்கு பணம் கட்டிடுங்க. அது இல்லாமல் அம்மா பேர் நட்சத்திரம் சொல்லி கோயிலே வந்து 6 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்காதீங்க. அம்மா கிட்டேருந்து தொட்டு வாங்கின்னு போயிட்டு அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு குங்கும அர்ச்சனையும் மஞ்சளையும் வந்து மஞ்சள் பாக்கெட்டையும் வச்சு அம்பாள் பாதத்தில் வச்சு எடுத்துன்னு வந்துடுங்க. ரெகுலராக வந்து அந்த அம்பாள் படத்தை வச்சு அம்பாளுக்கு முன்னாடி வச்சு டெய்லி வந்து துர்கை காயத்ரின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த காயத்ரி மந்திரத்தை ஜனம் சாண்டிங் மாதிரி நீங்களாவது யாராவது சொல்லுங்கள்.
அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 24வது பாடலையும் 49வது பாடலையும் பயபக்தியோடு சொல்லிட்டு வாங்க. விரைவில் வந்து உங்கள் அம்மாவுடைய தாக்கத்துக்கு உண்டான அமைப்பில் வந்து பெரிய அளவு மாற்றமும் ஒரு நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு இந்த எளிய பரிகாரம் உதவுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம் சார். தேங்க்யூ. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் எடுத்துக்கிட்டோம்னா 7 சனி காலத்துலேயும் சரி சனி திசையிலையும் சரி கெட்டது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு தாட் இருக்கு. ஸோ சனி பகவான்னா கெட்டது தான் செய்வார், அது உண்மையா? இல்லை, இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சனினாவே ஒரு பயம். கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இன்றைக்கி தொழில் அதிபர்கள், அரசியலில் கொடி கட்டி பார்க்குறவங்க, அதாவது பெரிய அளவு மேஜர் ஜெனரல், போலீஸில் உயர்ந்த பதிவில் இருக்கிறவங்க, பெரிய அளவு அட்வொகேட்டாக, வக்கீலாகவும், நல்ல திறமை மிக்கிறவர்களும், படைப்பாளிகளாகவும் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சனி வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும். சனியுடைய அமைப்பு வந்து 19 வருஷன்றது ஒரு பெரிய விஷயம். சனி திசைக்குன்னு இந்த மக்களுக்கு வந்து இந்த சனினாவே ஒரு அலர்ஜி எல்லாருக்குமே. ஏன்னா மக்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கணும். அப்படி வந்து சிலவங்க அந்த எழுதுறது புஸ்தகம் வாயிலாகவும், ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சிலவங்கலாம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி மேஷத்துக்குன்னு வந்தால், இப்போது மேஷத்துக்கு அஷ்டமத்து சனி, சில ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா இதோட நீ உருப்பிட மாட்டே, நீ நாசமாக போயிடுவே அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஜோதிடத்துலேயும் எந்த சாஸ்திரத்துலேயும் அப்படி கிடையாது. மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வேந்தர் டிவியில் சொல்கிறது என்னென்னா, கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் நல்ல பலன்களாக இருக்கட்டும் கெட்ட பலன்களாக இருக்கட்டும் முழுவதுமாக நீங்கள் வந்து இது நடக்கும் என்று நம்பாமல் 50% எடுத்துக்கொள்ளுங்கள். மிச்சது உங்கள் தசாபுத்திகள், உங்களுடைய ஸ்தான பலங்கள் மிக அற்புதமாக இருக்கிறச்ச இந்த சனி திசையிலோ அந்த 7 சனியிலோ, சனி வந்து பிறக்கிற காலத்திலே நன்றாக ஸ்தானத்தில் இருந்தால் எந்த காலத்திலும் அவன் கெடுதல் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்குங்க. அது இல்லாமல் சனிக்குன்னு பார்த்திங்கன்னா பொங்கு சனீஸ்வரர்னு ஏன் பின்ன கோயில் வைக்கிறாங்க? பொங்கு என்றால் எல்லாமே தரக்கூடியது. அகப்பையுடன் இருக்கக்கூடிய சனி பகவானாக அங்கே காட்சி தரக்கூடிய திருவாரூர்லேருந்து திருக்கொல்லிக்காடு போகின்ற வழியில், திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு பிரசித்தி பெற்ற பொங்கு சனீஸ்வரருக்கு எப்பேற்பட்ட சனி, 7 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி, எந்த சனி இருந்தாலும் சரி, திருநள்ளாரையும் பார்த்துட்டு இவங்களை போய் பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை கொண்டு வருவதன் மூலியமாக சனியால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். அடுத்தது நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவ வழிபாடு, இதெல்லாம் முடியலைன்னா கூட பக்கத்து எந்த தெருவிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கணபதி கோயில் இருக்கும். அந்த கணபதியை வழிபாடு செய்வதன் மூலியமாக சனியால் சப்போஸ் ஜனன காலத்திலே சரியில்லை, ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக நிவர்த்தி ஏற்படும். இத்துடன் கோளர் பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியது இருக்குது, வேறு தோளில் பங்கன் விடுமண்ட கண்டன். அதை வந்து படித்தீர்கள் என்றால் 9 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வ மந்திரமான பாடல். ஆனால் நம்பிக்கையோடு படிக்கணும். எனக்கு நல்லதே நடக்காதுன்னு படிக்க வேணாம், நல்லதே நடக்கும்னு நம்புங்க, நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். அந்த நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையை வெற்றி பெற செய்யும். அதற்கு தான் நம் முன்னோர்கள், சான்றோர்கள், ரிஷிகள்லாம் கொடுத்த மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் படிக்கிற சமயத்தில் ஃபோனை பேசுகிறது, வீட்டில் காஃபி கொண்டு வான்னு சொல்கிறதெல்லாம் இல்லாமல் பயபக்தியுடன், சிரத்தையுடன், அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அந்த 5 நிமிஷம் படிக்கிறச்ச மட்டும் எந்தவித சிந்தனை இல்லாமல் அந்த தெய்வ சன்னிதானத்தில் படிங்க. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த நிகழ்ச்சி பார்ப்பதன் மூலியமாக அவர்கள் செய்யக்கூடிய இந்த மந்திர உச்சாடனைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் அவருக்கு தன்னம்பிக்கையும் நல்லதே நடக்கக்கூடிய அளவுக்கு சனியும் யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஜபல்பூர்ல இருந்து பேசுறோம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. என்னோட தங்கச்சிக்கு தான் கேட்கணும். பேரு ஈஸ்வரி. சொல்லுங்கம்மா. பேரு ஈஸ்வரி, ராசி பரணி நட்சத்திரம். 1982ல பிறந்தாங்க. இப்ப அவங்களுக்கு மேரேஜுக்கு பாத்துட்டு இருக்கோம், எதுவும் செட் ஆகல. எப்ப செட் ஆகும், அவங்களுக்கு இப்ப டைம் எப்படி இருக்கு, மேரேஜ் லைஃப் நல்லா செட்டில் ஆகுமா அப்படின்னு. சரிங்கம்மா, அவங்க வயசு, அவங்க வந்து என்ன நட்சத்திரம் சொன்னீங்கம்மா? அஸ்வினியா? பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். சரிங்கம்மா, சரிங்க. லக்னம் ரிஷப லக்னமாம்மா? ஆமா
ஆமாங்க. அவங்க வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? வெளியூரில் இருக்கீங்களா? ஜபல்பூர் மத்திய பிரதேஷ். அவங்க எங்கே இருக்காங்கம்மா? அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா ரெகுலராக வந்துமா ஒரு வாட்டி மட்டும் கும்பகோணத்தில் போய் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் வைத்தீஸ்வரன் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் மடப்பள்ளிக்கு 9 கிலோ எண்ணிக்கையில் 9, 18, 27 கிலோ எண்ணிக்கையில் பச்சரிசி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற எல்லா கிரகத்துக்கும் வந்து பசுனை தீபம் ஏற்றிட்டு அதை முடிச்சுட்டு அந்த கோயிலை முடிச்சுட்டு நேராக கும்பகோணம் பட்டீஸ்வரன் துர்க்கை சன்னிதானத்துக்கு போயிட சொல்லுங்கள். 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகு கால பூஜைக்கு பணம் கட்டிட சொல்லுங்கள். அந்த 2 சன்னிதானத்தினுடைய அந்த துர்க்கை சன்னிதானத்தினுடைய படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு டெய்லி வீட்டில் பூஜையில் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டிலே 7 அகல் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 17, 35 படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக திருமண அமைப்பு சுபமாக நடக்கும். அது வந்து அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எனவே இந்த வந்து நல்லதே நடக்கக்கூடிய எளிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நெக்ஸ்ட் ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கங்க மேடம், என்னோட பேர் சுதா. சரி, நீங்க உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. வணக்கங்க சார், என்னோட பேர் சுதா. சரிங்கம்மா. எனக்கு 6 வருஷம் ஆகுதுங்க சார். 5 வருஷம் ஆகுதுங்க சார் கல்யாணம் ஆகி. சரி. இன்னும் குழந்தை இல்லைங்க சார். சரி, சொல்லுங்க. பிறந்த நாள் வந்து 20/2/90ங்க சார். சரி. செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் மூலம், ராசி தனுசுங்க சார், சிம்ம லக்கணம். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில் இருக்கோங்க சார். சென்னையில் தானே இருக்கீங்க? ஆமாம், சென்னையில் தாங்க சார் இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போனோம்மா கும்பகோணத்தில். உங்கள் சாரியும் கூட்டின்னு போயிடுங்க. ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் கும்பகோணத்தில் பயபக்தியோட பசுனையை அங்கே தீபம் ஏற்றுற இடத்துல பயபக்தியோடு ஏற்றுங்க. தெய்வத்தை பேர், உங்கள் பேர், அவர் சார் பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி ஏற்றுங்க. அடுத்தது அங்கே பசுனை கொடுத்து குருவுக்கு தீபமும் அர்ச்சனையும் பண்ணுறதோட அபிஷேகம் முடிந்தால் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் அபிஷேகம் செய்யுங்க, இல்லை மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுத்துருங்க. கோயிலே மஞ்சள் வகை இனிப்பு வாங்கின்னு போயிட்டு பயபக்தியோட பக்தர்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த கோயிலில் விபூதி அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கிக்கோங்க. பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். இது மட்டும் செய்யாமல் உங்கள் சாரியும் கூட்டிக்கின்னு திருநள்ளாறு போயிட்டு திருநள்ளாறில் இருக்கிற சனி பகவானையும் ஒரு முறை வணங்கிட்டு வாங்க. இந்த செய்வதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கிற குறைபாடு நிவர்த்தி ஏற்பட்டு மருத்துவத்தின் அனுகூலத்தில் எல்லாமே சுபமாகுமா. நன்றிமா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்ங்க. வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னை குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். என் பேர் ஜெயலட்சுமி சார். அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், மகர ராசி, கடக லக்னம் சார். சரி. எனக்கு ஒரு 10 வருஷமா எலும்புகள்ல ப்ராப்ளமாவே இருக்கு சார். காலுக்கு 2 காலம் பயங்கரமா வலிக்கிறது. டிஸ்க் வந்து நெர்வஸ் கம்ப்ரெஷன் இருக்கிறதால ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல சார். நிறைய பரிகாரங்கள் பூஜைகள் செய்து பேரெல்லாம் கூட மாற்றி பார்த்துட்டேன். நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டேன். வயசு நம்ம வயசு 6/10/65 சார் பிறந்தது. அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம். எதுலையும் கியூர் ஆகவே மாட்டேங்குது. எல்லாமே தடங்களை கொஞ்சம் கியூர் ஆகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் எல்லா திருப்பி பிரச்சனை அதிகமா. 2 மூட்டு தேஞ்சு போச்சு, டிஸ்க் தேஞ்சு போச்சு, கை விரல் 10 விரலும் தேஞ்சு போச்சுன்ட்டாங்க. கையில இருக்கிற முழங்கை தேஞ்சு போச்சு, கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்றாங்க. எல்லாம் கஷ்டங்களோட போராடிக்கிட்டு இருக்கேன். சனி தசை நடக்குது இல்லையாம்மா உங்களுக்கு? ஆமா, அதுவும் நடக்குது சார். ஆமா, 19 வருஷம் சொன்னாங்க சார். சரிங்கம்மா, சரிங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எனக்கு 2004 ஆரம்பிச்சது சார். அதாவதுங்கம்மா, நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் சிரமம் பார்க்காம உத்தமர் கோயில் திருச்சிக்கு போக முடியுமாம்மா? சரி சார், சொல்லுங்க சார். கண்டிப்பாக திருப்பாம்புபுரம் கூட போயிட்டு. இல்லைம்மா, உத்தமர் கோயிலுக்கு போங்க, பயபக்தியோடு போங்க. உத்தமர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற 3 தெய்வங்களும் வந்து தேவியரோடு இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியோடு பசுனை கொடுத்து அந்த கோயிலில் இருக்கிற முறைப்படி அர்ச்சனை பண்ணுங்கள். பெரிய அளவு அனுகூலத்தையும் உங்களுக்கு இருக்கிற அந்த நோயின் தாக்கத்தையும் குறையும். அது இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 21, 24, 27வது பாடலை பயபக்தியோடு படிங்க. இதை படிக்கிறதோட குரு காயத்ரியும் சாண்டிங் பண்ணுங்கள். முடிந்தால் சென்னையில் திருவிழிதாயம்னு இருக்கும், அந்த குரு கோயிலுக்கு போயிட்டு திருவிழிதாயம் என்ற சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா குருவுக்குன்னு பிரசித்தி பெற்ற அமைப்பு உண்டு. அந்த குருவுக்கு மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அந்த கோயிலில் நடைபெறுகிற அன்னதானத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு கொடுத்துட்டு மருந்து அமைப்புகளையும் டாக்டர் அமைப்புகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு நல்ல அனுகூலத்தை கிடைக்கக்கூடிய பரிகாரம். இதை மட்டும் பண்ணுங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கோசரம் கேட்குறேங்க சார். சரி.
அவ +2 படிக்கிறாளுங்க. சரிங்க. அஸ்வினி நட்சத்திரங்க, மேசராசி, விருச்சிக லக்கணங்க. சரி. மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம் காலேஜ்? என்ன பயாலஜி குரூப் எடுத்திருக்கிறாளுங்க சார். சரி. விருச்சிக லக்கணங்க. சார் அஸ்வினி நட்சத்திரம் இல்லைங்களா? அஸ்வினி நட்சத்திரங்க சார். இப்போ சுக்கிர தசை நடக்கிறனாலம்மா, ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. சுக்கிர தசை நடக்கிறனால கொஞ்சம் வந்து இந்த படிப்பில் வந்து திடீரென்று, ஏனென்றால் அந்த விருச்சக லக்னத்துக்கு சுக்கிரனுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்க சார். அதனால் சிரமம் பார்க்காம வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் சன்னிதானத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க கோயிலுக்கு. அது பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதோட விஷ்ணு சகஸ்ரநாம பாடலை வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது வீட்டில் கேசட்டாக ஒலிக்க செய்யுங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்துக்கு கண்டிப்பாக குழந்தைய கூட்டின்னு போயிட்டு தரிசனம் பண்ணுறதோட கொடிமரத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். அவளுக்கு எதிர்பார்க்குற அந்த கல்வியில் வந்து தடை இல்லாமல் அந்த அவங்க எதிர்பார்த்த மேல் படிப்புக்கு உண்டான மருத்துவமாக இருக்கட்டும், மருத்துவ சார்ந்த துறைகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக கிடைக்கணுன்றதை அங்கே வேண்டிக்க சொல்லுங்கள். கோயிலே 33 தயிர் சாதத்தை கொடுத்துட்டு வருஷம் வர்றதாக வேண்டிட்டு பொறுமையாக இருந்து வர்றதோட சுக்கிர காயத்ரி சாண்டிங் பண்ண சொல்லுங்கள். உங்கள் பொண்ணுடைய இந்த திசைக்கு உண்டான எளிய பரிகாரம் இது சிறப்பாக ஏற்படுமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி, நீங்க யாருக்கு கேட்கணுமோ அவங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் சொல்லிட்டு சந்தேகங்களை கேளுங்க. ஓகே மேடம், எனக்கு தான் மேடம் கேட்கணும். என்னோட பேர் காமேஸ்வரன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். பூச நட்சத்திரம், கடகராசி சார். சரி. சிம்ம லக்கணம். சரி சார், நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா. சரி. ஆனால் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிட்டே இருக்கு. வயசு என்னங்க உங்களுக்கு? 29 சார். சரி. அதான் எப்படி என்னன்னு தெரியல. ஆனால் சில பேர் சொல்றாங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சரி. ஸோ அதான் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு. அதான் சார் உங்களுக்கு கேட்கலாம். உங்களுடைய தமிழ் மாதம் பிறந்தது தெரியுமா, இல்லை உங்களுக்கு பிறந்த டேட் சொல்லுங்களேன். 22/11/1986 சனிக்கிழமை சார். கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் பிறந்தீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா? கடக ராசி சார். நட்சத்திரம் கடக ராசி, சிம்ம லக்னம். சரி, சிம்ம லக்னம். சரிங்க. இந்த சூரியனுக்குன்னு உண்டான தோஷ அமைப்பு இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ரெகுலராக சண்டே வந்து பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தில் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். முடிந்தால் கோதுமை வகையான இனிப்புகளை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுங்க. மாதத்துக்கு ஒரு சண்டே. சென்னையில் இருக்கீங்களா நீங்கள்? எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கேன் சார். நங்கநல்லூர். சென்னையில் தானே இருக்கீங்க. நங்கநல்லூர்னா ஆஞ்சநேயர் வந்து பக்கத்திலே இருக்கார். அது பெரிய அளவுக்கு அனுகூலம். அது இல்லாமல் அந்த அங்கேயே பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன் கோயிலும் இருக்குது. சண்டே பார்த்தீங்கன்னா இந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷ அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து ஆதித்யருதியும் அனுமன் சாலிசாவும் கேட்பதின் மூலியமாகவும் அல்லது சொல்வதின் மூலியமாகவும் விரைவிலே வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த பிராப்த நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அமைப்புக்கு அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் இருக்கிற பெருமாளுக்கு மூலவருக்கு வருஷத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவதை பயபக்தியோடு உட்கார்ந்து அங்கே பார்த்துட்டு அந்த அபிஷேக பிரசாதத்தை நீங்களும் எடுத்து மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு இந்த எளிய பரிகாரம் உதவுங்க. உங்களுடைய ஜாப்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் நீங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ராஜலட்சுமி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ராசி வந்து ரிஷப ராசி. சரி. லக்னம் மிதுன லக்னம். நட்சத்திரமா? நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரம், 4ஆம் பாதம். சரிங்கம்மா. வயசுமா? வயசு எனக்கு இப்போ 29 மார்ச் 1993ல பிறந்தேன் சார். சரி. ஸோ வந்து இப்போ எனக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இங்க. எனக்கு வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வருது. தைராய்டு இருக்கு சார். ஸோ வந்து எங்க இருக்கீங்கம்மா? ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி பார்க்கணும்? பெங்களூர்ல இருக்கேன் சார். ஊர் வந்து விருதுநகர். சரிங்கம்மா. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபேமிலியோட ஒரு வாட்டிம்மா உங்களுக்கு துணைக்கு கொண்டுட்டு நேராக பழனி முருகரை வந்துடுங்கம்மா. பழனி முருகரை செவ்வாய்க்கிழமை ஒரு தரிசனம் பண்ணிவிடுங்க. செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணுறதோட கோயில் பிரசாதத்தை 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் படுத்திட்டு அந்த பழனி முருகருக்கு உங்களால் முடிந்தால் விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லைனா அபிஷேகம் பண்ண விபூதியே இருக்கும். அதை வாங்கிட்டு பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வந்து தினமும் வைத்து வீட்டிலேயே கும்பிடுங்க. நீங்கள் பெங்களூரில் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு சுப்பிரமணியாவுக்கும் போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த அமைப்போடு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய பலம் வந்து கெட்டிருந்தால் தான் இந்த அமைப்புடைய வீரியம் அதிகமாகும். அதுக்கு வந்து உலகத்திலே வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 40வது பாடல்.
அதை பயபக்தியோடு ஜபம் பண்ணுங்கள். அடுத்தது அதே அபிராமி அந்த அதில் 24வது பாடல் வந்து நோய் உபத்திரங்களுக்காக குறைவதற்காக கொடுக்கப்பட்ட பாடல். அந்த 24வது பாடலையும் சாண்டிங் பண்ணுங்கள். அதோடு வந்து எப்படியா இருந்தாலும் கிரக தோஷத்தால் எந்தவித தோஷமும் இருந்தாலும் 75வது பாடல் வந்து வலிமை மிக்க விதியை வெல்றதுக்கு அதையும் சாண்ட் பண்ணுங்கள். இந்த 3 பாடலுடன் பழனி முருகர் ஆண்டவருடைய வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கிற இந்த ஹெல்த் இஷ்யூ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத கண்கூடாக பார்க்கலாமா. நன்றிம்மா. நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் என்னென்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் குளிச்சுட்டு நல்லா ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குமே தவிர, பட் அந்த உடல் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்காது. ஸோ ரொம்ப சோர்வு இருக்கும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பயமும் கூட இருக்கும். அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சால் இதுலேருந்து விடைபெறலாம்? நாகை மாவட்டத்தில் மேல் திருமணஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்குமா. அங்கே லக்ஷ்மி நாராயண கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு வந்து துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்வது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 தலை நாகர் இருக்கார். அந்த 5 தலை நாகருக்கு வந்து அபிஷேகம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ராகுகேது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பெரிய அளவுக்கு சந்தோஷம். இந்த நாகை மாவட்டத்தில் உள்ள இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், லக்ஷ்மி நாராயண கோயிலில் வந்து இவங்க வந்து போய் வழிபாடு பட்டாங்களா, அந்த பெருமாள் வழிபாடு செய்கிறதோடு அந்த ஆஞ்சநேயருக்கெல்லாம் வழிபாடு பண்ணால் எப்பேற்பட்ட சோர்வும் இந்த தெம்பு இல்லாமல் இருக்கிறதும், இது ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனா கூட எப்போயுமே ஒரு விதமான பயமோ ஒரு பதட்டமோ இல்லாது எல்லாத்துலேயும் வந்து ஒரு சோம்பலாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு தெய்வம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான திருக்கோயில் தான் இந்த லக்ஷ்மி நாராயண கோயில். இந்த மேல் திருமணஞ்சேரியில் இருக்கிற இந்த கோயிலுக்கு நாகை மாவட்டத்தில் பயபக்தியோடு போயிட்டு வழிபாடு செய்து பசுனை கொடுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் பசுனை கொடுக்க அந்த கோயிலில் தீபம் ஏற்றுவது வந்து நமக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் மற்றும் சுற்றி உள்ள எல்லா மாவட்டத்திற்கும் எல்லாத்திற்குமே வந்து பசுனை வந்து காமதேனத்தினுடைய தீபம் ஏற்ற எல்லா விதமான அஷ்டலக்ஷ்மி ஐஸ்வர்யம் கிடைப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி முழுவதும் பசுனை என்று நாம் சொல்லி கொண்டு வருவது. முடியாதவர்கள் பசுனை சுத்தமாக கிடைக்கலன்னா நல்லெண்ணெய் கொடுங்க. மற்றபடி வேறு இந்த கலப்படம் எண்ணெய் இந்த மற்ற எண்ணெய்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துக்காதீங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதை செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக எப்பேற்பட்டவர்களுக்கும் நல்லதே நடக்கும். அவர்கள் நினைத்த காரியங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அது இல்லாமல் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் கிடைக்கக்கூடிய எளிய பரிகாரம் இந்த லக்ஷ்மி நாராயண கோயில் வழிபாடு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் மாதவி, சென்னையில இருந்து பேசுறோம். எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும். சரி, கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எங்க வீட்டுக்காரர் பேரு செந்தில்நாதன். 5/3/1975. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், கும்பல் லக்னம். சரி. ரியல் எஸ்டேட் பண்ற ஒரே தடையா இருக்கு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல ஒரே பிரச்சனை, கடன் தொல்லை அதிகமா இருக்கு. அதை பத்தி தான் சார் கேட்கணும். சரிங்கம்மா, அவருக்கு வந்து இப்போ வந்து எல்லாத்துலேயும் தடையாக இருக்குது, சரியா இல்லைன்றாரு இல்லைங்களே அவர் லக்னத்தில் அமைப்பில். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில் இருக்கீங்களா? சென்னை மேடவாக்கத்தில் இருப்பேன் சார். சென்னையில் சிரமம் பார்க்காம உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள். எல்லா செவ்வாய்க்கிழமையும் ரெகுலராக வந்து கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலில் முடிஞ்சால் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளேயோ இல்லை இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளேயோ அந்த செவ்வாய் ஓரையில் போய் வழிபாடு செய்வதன் மூலியமாக அவருக்கு இருக்கிற அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஏற்படும். அந்த கந்தக்கோட்டை முருகர் கோயிலுக்கு சன்னிதானத்தில் வணங்கிட்டு கொடிமரத்தோடு அர்ச்சனைலாம் செய்துட்டு கொடிமரத்தோடு சேர்ந்து 5 முறையோ இல்லை 7 முறையோ இல்லை 9 முறையோ வலம் வந்து நமஸ்காரம் பண்ணுறதோட அவரால் முடிஞ்ச அளவுக்கு 9 பிரசாதத்தை எந்த விதமான லட்டுவோ ஜாங்கிரியோ புளியோதரையோ வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முருகருக்கு அபிஷேகம் செய்வதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். அத்தோடு செவ்வாய் காயத்ரின் மந்திரம் இருக்கும், அதை ஜபம் பண்ணுறதோடு கொடிமர நமஸ்காரம் என்பது அந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். எல்லா கோயிலையும் விசேஷம், அதில் கந்தக்கோட்டத்தில் அவ்வளோ பெரிய விசேஷம். அது செய்வதன் மூலியமாக இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு அவர் உத்தியோகம் நல்லா இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து சார் கிட்ட கேளுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக கேட்குறோம். சொல்லுங்கம்மா.
ஹஸ்பண்டோட லக்னம் வந்து கடகம், ராசி வந்து ரிஷபம், நட்சத்திரம் வந்து மிருகஷிரிடம். என்னோட லக்னம் வந்து கும்பம், ராசி கன்னி, நட்சத்திரம் வந்து ஹஸ்தம். குழந்தை பாக்கியத்துக்கும் பிசினஸ்க்கும் கேக்குறேன். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க வந்து சென்னையில பாடியில இருந்து பேசுறோம். பூர்ணிமா. சென்னையில தானம்மா இருக்கீங்க? ஆமா ஆமா. சென்னையில வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்ல குருவாயூரப்பனுக்கு வந்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு சார் பேருக்கும் வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் ஒரு பூஜைக்கு பணம் கட்டிடுங்க. மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை பண்ணால் கூட போதும். அது பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோட கொஞ்சம் சிரமம் பார்க்காம கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து துலாபாரம் கொடுத்துட்டு உங்கள் மனதுக்கு தோன்ற பொருளை வச்சு கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் சாரையும் கொடுக்க சொல்லிவிட்டு இந்த குருவாயூர் கோயிலில் வந்து 5 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. எல்லா லெவலும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக்குங்க. புதன்கிழமை ரெகுலராக இந்த நான் சொன்ன அந்த சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு போயிட்டு வரதோட மாதத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை வந்து சந்தான கோபால கிருஷ்ண பூஜைக்கு பணம் கட்டுங்க. நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஓசூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். எங்க பையனுக்காக நான் கேட்கணும். சரி. எங்க பையன் 6/2/1991 பிறந்திருக்கான். சரி. விசாக நட்சத்திரம், துலா ராசி, மிதுன லக்னம். எம்டெக் படிச்சிருக்கான். அவனுக்கு இன்னும் எந்த வேலையும் சரியா அமைய மாட்டேங்குது. இன்டர்வியூக்கெல்லாம் போறான், கடைசியில போய் இதுவாயிடுது அவனுக்கு. சரி. அவரு என்ன வயசுமா அப்போ? 91ல பிறந்திருக்கான் சார். 24. சரி சரி. விசாக நட்சத்திரமாம்மா அவரு? ஆமாங்க. சரிங்கம்மா. அவருக்கு இந்த தடை இருக்கிறதுனாவே இந்த குரு பிரீத்தி செய்யணுமா. கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக உங்கள் பையனை போயிட்டு வர சொல்லுங்கள். ஏற்கனவே உபயோகப்படுத்தின ஒரு துணியோட கண்டிப்பாக ஒரு கவரில் போட்டு எல்லாத்தையும் அண்டர் கார்மெண்ட்ஸ் வரைக்கும் மொத்தமாக ஒரு கவரில் போட்டு எடுத்துன்னு போக சொல்லுங்கள். கடல் நீராட சொல்லுங்கள். கடல்லே அந்த துணியை வந்து கடலில் முக்கி தலையை சுற்றி விட்டுற சொல்லுங்கள். கோயிலுக்குள்ளே போயிட்டு 39 லட்டு தானமாக கொடுத்துட்டு பசுனையை வந்து முருகப்பெருமானுக்கு தீபத்துக்கு கொடுங்க. அர்ச்சனை பண்ணுறதோடு விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதன் மூலியமாக அந்த எப்பேற்பட்ட தோஷமும் இவருக்கு இருக்கிற அமைப்பில் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். 90 நாட்கள் உள்ள நல்ல செய்தி அனுகூலங்கள் ஏற்படும். திருச்செந்தூருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். அந்த அமைப்பை ஏற்ற அவர் வாழ்க்கையில் வந்து எல்லா வசந்தத்தையும் வருவதோட நீங்கள் நினைச்ச அமைப்புக்கும் நல்ல உத்தியோக பிராப்தமும் கை கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்லதே நடக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். என் பேரு சுதாங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. தேங்க்யூ மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். என் பேர் சுதாங்க. சரி. என்னுடைய பையனுக்கு கேட்கணுங்க சார். கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், தனுசு லக்னங்க. ஆகஸ்ட் 24, 2010 பிறந்தாங்க சார். சரி சார், பையனுக்கு ஆட்டிசம் ஒரு மூளை குறைபாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்ப அவன் தெரப்பிக்கும் போயிட்டு இருக்காங்க சார். ஆனா பேசுறது இல்லைங்க, சரியா பேச்சும் வர்றது இல்ல. இந்த மூளை குறைபாடு சரியாகிறதுக்கு என்ன பரிகாரம் சார் செய்யலாம்? இப்போ சொல்லுங்கம்மா. எனக்கும் கேட்கணுங்க சார். எனக்கும் அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னம். இல்லம்மா, ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைக்கு வந்துமா சொல்லுங்க சார். திருவாசின் திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குமா, மாற்றூரை வருதீஸ்வரர்னு அந்த கோயிலுடைய பேர். அந்த கோயிலில் போயிட்டு உங்கள் பையனுக்காக எல்லா விதமான அந்த கோயிலில் உள்ள பூஜைகளை வந்து திருவாசியில் உள்ள மாற்றூரை வருதீஸ்வரர் கோயில் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிற வழிபாடு முறையில் பூஜையெல்லாம் பண்ணிவிடுங்க. அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணிவிடுங்க. பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் நல்ல ஒரு வளர அந்த மருந்துகள் வேலை செய்வதற்கும் உங்களுக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான மன கஷ்டத்தை படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு எளிய வகை பரிகாரம். அத்துடன் இதோட நிறுத்திடாதீங்க. அபிராம அதில் உள்ள பாடல் வந்து 21, 24, 27, 36, 40, 59, 75 பாடலை பயபக்தியோடு படிங்க. அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு படிக்க பெரிய அளவு அனுகூலமும் ஏற்படும். அத்துடன் ருத்ரம் சமக்கம்னு ஒரு கேசட் இருக்கும். அதையும் கேட்பதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலத்தையும் நல்ல விசேஷமும் ஏற்படும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய வந்து மாற்றூரை வருதீஸ்வரர் கோயில் திருவாசி திருச்சி மாவட்டத்தில் இருக்குமா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். நான் வந்து சென்னையிலிருந்து கால் பண்றேங்க. சரிங்கம்மா, உங்களுடைய பெயர்? நளினி. சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க நளினி. சரி. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா.
என் பொண்ணுக்காக தாங்க கேட்க போறேன். நான் என் பொண்ணு பேர் பிரீத்தி. 14/10/1991. சரி. மூலம் நட்சத்திரம், தனுசு ராசி. சரி. லக்னம் எனக்கு தெரியலங்க. சரி, என்ன வேணுமா? அவளுக்கு வந்து 23 வயசு முடிஞ்சிச்சு. கல்யாணம் எதுவும் சரியாக மாட்டேங்கிறாங்க சார். சரி, அவங்களுக்கு வந்துமா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இப்போ நடக்கிற அந்த திசை வந்து சந்திர திசை வந்துடும். இந்த சந்திர திசை அமைப்பு வந்து சுக்கிர திசை முடிவில் இருக்கும். இல்லை சாரி, அவங்க மூல நட்சத்திரம் தானேம்மா? அப்போ சூரிய தசை வந்துடும். நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லா விதமான அந்த தடங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. மதுரையிலேருந்து 58 கிலோமீட்டர், காரைக்குடியிலேருந்து 17 கிலோமீட்டர். அந்த பிள்ளையார்பட்டி என்ற ஊருக்கு போயிட்டு சொல்லுங்கள். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் கொடுக்குறதோட அபிஷேகமும் தங்க கவசமும் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக விபூதியை வாங்கின்னு வந்துட்டு வர அந்த பிள்ளையாருடைய படத்தை, தங்க கவச படத்தை வாங்கி டெய்லி காலையில் பசுனை தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். இது ஏற்ற பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக வீடு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு புதன்கிழமை போய் விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அவங்களுக்கு இருக்கிற இந்த மூல நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னாவே நிறைய பேருக்கு இந்த தடங்கல்கள் ஆயிலி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திர பெண்களுக்கெல்லாம் ஜோதிடர் ரீதியாகவும் பெரியவங்க ரீதியாகவுமே அவங்களேவே ஜோசியம் பார்த்துட்டு தடைகள் ஏற்படுத்துகிறாங்க. அந்த அமைப்பிலேருந்து கடவுளுடைய இந்த எளிய பரிகாரம் சொல்வதன் மூலியமாக நிவர்த்தி ஏற்படுமா? நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், என் பேர் தயாநிதி. சொல்லுங்க தயாநிதி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. ஓகே சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், நான் உங்க ப்ரோக்ராம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார். சரிங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் மேக்ஸிமம் எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது சார். அதனால சரி இப்போ யதார்த்தமா பார்த்து அதான் கால் பண்ணேன் சார். கடவுளுக்கு நன்றி, வேந்தர் டிவிக்கு நன்றி. சொல்லுங்க. ஓகே, நன்றி சார். சார், நான் வந்து என்னோட ஏஜ் 31 சார். நான் வந்து ஆராய்ச்சியாளராக ஒர்க் பண்றேன் சார், பயோடெக் முடிச்சுட்டு. இப்போ அடுத்து வந்து ஃபாரின் நிறைய சான்ஸ் வருது, ஆனா தட்டி போயிட்டே இருக்கு சார். தட்டி போட்டோம். உங்க ஜாதகத்தை சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 3/3/1984. ராசி வந்து கும்பம், பூரட்டாதி நட்சத்திரம் சார். சரி. லக்னம்? லக்னம் தெரியல சார். பரவாயில்ல, சொல்லுங்க. அதனால இப்போ அடுத்தது எங்களுக்கு குழந்தையும் இப்போ கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் ஆச்சு சார். சரி. குழந்தை இல்லை, ஸோ அதுவும் தள்ளி போயிட்டு இருக்கு. சரிங்க, உங்களுக்கு இந்த தட்டி போகிறதுக்கு 2 கோயில் பரிகாரம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஏனென்றால் உங்களுக்கு இப்போ நடக்கிற அந்த திசைக்கு உண்டான மரியாதைக்கு அந்த 2 கோயில் வந்து பெரிய அளவு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலாஸ்திரின்னு சொல்லக்கூடிய திருப்பதி போகின்ற வழியில் உள்ள திருக்காலாஸ்திரி கோயில். அந்த காலாஸ்திரி கோயிலுக்கு போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ராகுக்கும் கேதுக்கும் உள்ள அம்மனுக்கும் சிவனுக்கும் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு வெள்ளை வகை இனிப்புகளை வந்து பால்கோவா என்று சொல்லக்கூடிய இனிப்புகளை தெய்வ பாதத்தில் வச்சு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் பயபக்தியோட. அந்த கோயிலில் மற்ற பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கொடிமரத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த அயல்நாட்டுடைய அமைப்பு வந்து விரைவில் கிடைக்கணும், கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு சொன்ன விஷயத்திற்கு காலாஸ்திரி முடிச்சுட்டு அங்கேயே போனீங்கன்னா திருப்பி அந்த திருப்பதி போகின்ற வழியில் உள்ள திருச்சானூரில் இருக்கிற அம்பாள்கிட்ட, அதாவது லக்ஷ்மி தேவி கிட்ட போயிட்டு பத்மாவதி தாயார் சன்னிதானத்தில் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அங்கே போனோன்னா ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா குங்கும அர்ச்சனைக்கு உண்டான டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த குங்கும அர்ச்சனை பயபக்தியோடு பண்ணிவிட்டு கோவிந்தராஜ பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு திருப்பதி திருமலையை சந்திக்க வேண்டும் என்பது உங்களோட விருப்பம் இருந்தால் போயிட்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்தாவே உங்களுடைய குறைபாடு பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுங்க. நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார், நான் அருண் பேசுகிறேன் சார், அம்பத்தூர்ல இருந்து சார், சென்னையில். சொல்லுங்கள் சார். சார், உங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு சார். சந்தோஷம், சொல்லுங்கள். சார், என்னோட ஏஜ் வந்து 34 சார். திருமண தடங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு சார். சொல்லுங்கள் சார், உங்கள் லக்னம் ராசி சொல்லுங்கள். என்னோட ராசி வந்து துலாம் ராசி சார். விசாக நட்சத்திரம், மேஷ லக்னம் சார். மேஷ லக்னம், விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி சார். சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 5/2/1983 சார். சரி. வீட்லயும் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாம இருக்காங்க சார். அப்பா அம்மாக்குள்ள எனக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. சரி. திருமண தடங்கள் பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க, தடங்களாகி தள்ளி போயிட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, கும்பகோணத்துக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் கஞ்சனூர் கோயிலுன்ற அந்த சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு சுக்கரனுக்கு பரிபூர்ணமாக பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுறதோட அங்கே வந்து கும்பகோணத்தில் முதல்ல இதை முடிச்சுட்டு கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் துர்கைன்னு இருக்கும். அந்த பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்திற்கு 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ராகுகால துர்கை பூஜைக்கு பணம் கட்டிடுங்க. அந்த அம்பாளுடைய கோயிலே வந்து நீங்கள் 60 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களுக்கு 7 பழத்தை வாங்கிட்டு வந்து 7 நாள் சாப்பிட்டுருங்க. அந்த அம்பாளுடைய படத்தையும் அந்த குங்குமத்தையும் வச்சு டெய்லி வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
இந்த திருமண தடை வந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துர்க்கை காயத்ரி சாண்டிங் மாதிரி தூக்கத்தில் எழுப்பினா கூட சொல்கிற மாதிரி பக்குவத்துக்கு பழக்கப்படுத்திடுங்க, நல்லா வருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னாக்கா பகல் கனவு சில பேருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பகல் கனவுன்றது பலிக்குமா? இல்லை, இந்த கனவுகள் வந்துமா நிறைய விஷயம் என்னென்னா, சிலருக்கு வந்து இன்ட்யூஷன் ஜனன கால ஜாதகத்திலே இருக்கும். இந்த இன்ட்யூஷன் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வர்றவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தில் குருவுடைய பலம் அனுகூலமாக இருக்கும். அது மாதிரி இருக்கவங்க தான் இந்த நெகட்டிவெல்லாம் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பகல் கனவு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயத்தினுடைய பாதிப்புகள் இருக்கும். இவங்க இது மாதிரி வந்து எப்பயுமே வந்து அந்த கனவுகள் வந்து துர்க்கனவுகள் மற்ற கனவுகள்லாம் வந்தாங்கன்னா சிவனுக்கு திங்கட்கிழமையில் வில்வத்தை கொடுத்து, முடிஞ்சால் கங்கா ஜலத்தை கொடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவதுடன் திங்கட்கிழமை சோமவாரம் விரதம் இருந்தாவே இந்த மாதிரி நெகட்டிவான கனவு வருதெல்லாம் நிறுத்திடும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நீங்க எங்களுடைய சந்தேகங்களுக்கும் சரி, நேயர்களோட சந்தேகங்களுக்கும் சரி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விளக்கங்களை கொடுத்தீங்க. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய கேள்விகளுடன் நீங்கள் தயாராக இருங்கள். முடிந்த அளவுக்கு லக்னத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி தெரிந்தால் உடனடியாக உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்னால் சொல்வதற்கு எளிதாக இருக்கும். எல்லோருக்கும் என்னுடைய இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.